வணக்கம். உலகெங்கிலும் உள்ள என் ஜோதிட ஆர்வலர்களே, அபிமானிகளே, இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி, பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் வணங்கி, இன்றைய நாள் இனிய நாளாக எல்லாம் வல்ல பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் மற்றும் நவசக்திகளையும் வணங்கி, இன்றைய பதிவில் நாம் 1 முதல் 9 வரை உள்ள எண்களின் அதிர்ஷ்ட பெயர்கள் எந்த எண்களில் வைக்கலாம் என்ற பட்டியலை நிறைவு செய்தோம். அடுத்தபடியாக இந்த பகுதியின் முடிவாக 9 எண் செவ்வாயினுடைய ஆதிக்கம், சுப்பிரமணியர் செவ்வாய் என்ற கிரக நவக்கோள்களின் ஆதிக்கம், நெருப்பு கிரகம், சக்தியை துணையாக கொண்டது. 5ஆம் எண் சக்தியாகும். அந்த சக்தி எண்ணை ஆக்க சக்தி விநாயகரும் அழிப்பு சக்தி சுப்பிரமணியரும் ஆகும். எனவே 5ஆம் எண்ணும் 4ஆம் எண்ணும் இணைந்ததே அழிப்பு சக்தியான சுப்பிரமணியர். 9 செவ்வாய் கிரகம். ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், பராசக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம். சொல்லிலடங்கா பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாய் பராசக்தி வாழி என்கிற துதிப்போம். கணபதிராயர் அவரது காலை பிடித்திடுவோம். குணமுயர்ந்திடவே வெற்றி கட்டி மகிழ்ந்திடவே ஓம். வெற்றி வடிவேலனை அவனது வீரத்தினை புகழ்வோம். சுற்றி நில்லாதே பகையை துள்ளி வருது வேல். எனவே 9ஆம் எண்ணின் நாம் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பற்றி இங்கே விரிவாக காண உள்ளோம். அந்த வகையில் 9ஆம் எண்ணான 9 அழிக்க முடியாதது. பண்டைய காலங்களில் இந்த எண்ணின் ஒரு சூட்சுமங்கள் என்னவென்றால், எண்ணை பற்றி பட்டியலிடும் பொழுது மூதாதையர்கள், பழமையான நம் மூதாதையர் பெரியவர்கள் எண்களை பற்றி ஒரு பட்டியல் இட்டு பார்க்கும் பொழுது 1க்கு பிறகு 9 வரை எண்ணிய பிறகு திரும்பவும் இந்த 9 என்ற எண்ணிலேயே முடிவு பெற்று அதற்கு பிறகு திரும்பவும் 1 ஆரம்பித்து 9இல் முடிவு பெற்றது. எனவே 9 எண்ணாக கடைசி எண்ணாக கூட்டி 9 எண்ணுடன் எந்த எண் கூட்டினாலும் அந்த கூட்டப்பட்ட எண்ணின் மதிப்பு மாறாது என்ற கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடித்து 9 எண்ணுடன் இணையும் எந்த எண்ணும் அதனுடைய தன்மை மாறாது என்ற சூட்சுமத்தையும் அறிந்தார்கள். 9 என்ற எண் நாம் நவக்கோள்களின் பட்டியலில் ஒரு சேனாதிபதி எனவும் போராட்டமான குணமுள்ள ஒரு எண்ணாக கூறப்பட்டுள்ளது. இதில் உஷ்ணமான கோள் சூரியனுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் ஆகும். எனவே கோள்களின் பட்டியலில் மிகவும் 5வது 4வது பூமிக்கு அடுத்தபடியும் சூரியனிலிருந்து பூமிக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய கோள் ஆகும். அதனுடைய பட்டியல் பற்றி பின்வரும் பகுதியில் நாம் காண இருக்கின்றோம், ஜோதிட பகுதியில். எனவே ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமென வாடி இருக்குமாம் கொக்கு என்பது போல் சந்தர்ப்பத்தையும் சூழ்நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்கும் இவ்வேன் எதிரியின் பலத்தை எப்பொழுதும் ஆராய்ந்த வண்ணமே இருப்பார்கள். இதில் நாம் ஒரு கோபமான அசூசையான ஒரு எண் தீய குணங்கள் முரட்டு பிடிவாதமுள்ள கணமாகும். இந்த பட்டியலில் ஏற்கனவே சூரியன் முதல் 9 செவ்வாய் வரை உள்ள கோள்களின் பட்டியலில் இதனுடைய விரிவான ஒரு கடந்த காலங்களில் கண்டுள்ளோம். எனவே இந்த ஒரு பட்டியலில் நாம் ஏற்கனவே இதன் பற்றி விரிவாக தந்துள்ளோம். பழைய பதிவுகளில் செவ்வாயினுடைய எண்ணினுடைய குணாதியங்கள் பற்றி கூறியுள்ளோம். அந்த வகையில் நியூமராலஜியில் எண் ஜோதிடத்தில் 9 எண் மிகவும் ஒரு சிலாக்கியமான எண். 9இன் துணை கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி அடையலாம் என்பது ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆராய்ச்சியின் முடிவுகள். இவர்கள் தெய்வீகமான ரகசியங்களை அறிந்து அதனால்
உலகிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு எண், அபூர்வ சக்திகள் கொண்ட எண் ஆகும். எனவே இவர்கள் எப்படியும் வாழ்க்கையில் ஒரு ஓயாத போராட்டமும் புகழை எதிர்பார்க்காமல் விரும்பாமல் இருப்பார்கள். எனவே வஞ்சகர்களாலும் ஏமாற்றுகிறவர்களாலும் சூழப்பட்டு இருக்கும் இவ்வெண் நிதானத்தை இழக்காமல் கோபத்தை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். தோல்வியை கண்டு ஒரு நாளும் கலங்க மாட்டார்கள். எனவே மிகுந்த செவ்வாய் ஆதிக்கத்தை இங்கு நாம் காண இருப்பதன் நோக்கம், அதாவது மிக அதிகமான சோபங்கள், அபூர்வமான கனவுகள், திருவருள் வரக்கூடிய ஒரு துஷ்டமான அல்லது மனதை கவர்ந்த கிரகங்களான ஆகும் சுப்பிரமணியர் அல்லது வேலவர் மற்றும் முருகன் ஆகும். சமீபகாலமாக முருகனை பற்றிய ஒரு விழிப்புணர்வு உலகில் அதிகமாக ஏற்பட்டு உலகில் அனைத்து பகுதிகளிலும் முருகன் ஆகிய செவ்வாய்க்கு ஒரு கோவில்கள் அனைத்து பகுதிகளிலும் கட்டப்பட்டு வருவது அனைவரும் அறிந்ததே. எனவே மலேசியா, சிங்கப்பூர், கோலாலம்பூர் போன்று பல இடங்களிலும் இந்த முருகனுக்கு, சுப்பிரமணியருக்கு, செவ்வாய்க்கு கோவில் எழுப்பி கோலாகலமாக நாம் கொண்டாடி கொண்டு உள்ளோம் என்பது அனைவரும் அறிந்ததே. எனவே இந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றாகும். எனவே செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு மிகையான ஒரு பகுதி ஆகும். இந்த எண்களின் நட்பு பகை எண்களின் நிறைவாக நாம் இந்த பகுதியினை 9 செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் நிறைவு செய்ய இருக்கின்றோம். இந்த தேடல்களில் 135வது பகுதியாக. எனவே 9ஆம் எண் முருகன், சரவணன், சுப்பிரமணியன், வேலவன் துணை கொண்டு அனைத்து விஷயங்களிலும் நாம் வெற்றி பெற வேண்டி இந்த எண் ஜோதிடத்தின் அதிர்ஷ்ட நட்பு பகை பகுதியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். உலகில் உள்ள அனைத்து எண் ஜோதிட ஆர்வலர்களும் இந்த பதிவினை பார்த்து பயனடைய வேண்டுகிறேன், விரும்புகிறேன். நன்றி. வளரும், தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், உலகில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். தொடரும், வளரும். நன்றி.